வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு தேர்தல் முடிவுகள் வந்துருச்சு. நடிகர் விஜய் ஆட்சிக்கு மக்கள் அவருக்கு கொடுத்துருக்கிற மக்கள் ஓட்டு வந்து தமிழ்நாடு அரசியலே, இந்த திராவிட அரசியலே மொத்தமாக மாற்றி விட்டுருச்சு. ஒரு முடிவில் நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியல் வந்து தலைகீழாக மாறிடுச்சு. இது வந்து சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய மாற்றத்துக்கான முதல் படி. மக்கள் மிக தெளிவாக முடிவு செய்துள்ளனர். அவருடைய கோபம் இந்த திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்ட தீய சக்தி திமுக ஆட்சியின் மீது, அந்த கோபத்தை முழுக்க முழுக்க தெளிவாக ஓட்டுல காட்டி, ஏன்னா பணம் எவ்வளவோ விளையாண்டுமே பணத்தெல்லாம் நிறைய கொடுத்தாங்க, அப்பவும் ஆட்சியை அகற்றி விட்டனர். புதிய வாய்ப்பு விஜய் கொடுத்துருக்குறாங்க. இது சாதாரண அரசியல் மாற்றம் இல்லை. ஓடிக்கிட்டு இருக்கிற வண்டிக்கு ஸ்டியரிங் வேல திடீர்னு டிரைவரை மாற்றி கொடுத்த மாதிரி. அது எப்படின்னா, அந்த ரோடானது இன்னும் பம்பி ரோடாக தான் இருக்குது. ஒரு குண்டு மூலியமா ரொம்ப பிரச்சனைக்குரிய ரோடு. அதில் புதுசாக ஒரு ஓட்டுநர் வர்றாருன்னு எடுத்துக்கலாம். ஸோ விஜய் முதல் தேர்தலே மிகப்பெரிய வெற்றியை வாங்கியிருக்கிறாரு. இது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் இன்னும் ஒரு 10 இடங்கள் அவருக்கு தேவைப்படுது. அதுக்கு காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, அந்த மாதிரி கட்சிகளை அவர் சேர்த்து கொண்டு புத்திசாலித்தனமாக அவர்களை அமைச்சரவையில் சேர்த்தால் அரசு நிலைத்தன்மை பெறும். அந்த மாதிரி செய்யும்போது அரசாங்கத்துக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி, நிலைத்தன்மை கிடைக்கும். அது முழு 5 ஆண்டுகளும் சிரமம் இல்லாமல் ஆட்சியை கொண்டு வருவதற்கு நியாயமான முறையில் செய்த ஒரு ஒருங்கிணைப்பாக இருக்கும். சரி, உண்மையான சவால் இப்ப என்னன்னா, வெற்றி பெறுவது எளிது, ஆட்சி நடத்துவது அத்தனை எளிதல்ல. காமராஜ் மாதிரி தலைவர்கள்லாம் இருந்தாங்க, அதிக கல்வி அவற்றை கிடையாது, ஆனா நல்லாட்சி கொடுத்தாருன்னு சொல்லி இப்பவும் பேசணும். எதனால? ஆயிரக்கணக்கான பள்ளிகள் கட்டினார், தொழில் முன்னேற்றத்திற்கு பல பல தொழிற்சாலைகளை உருவாக்கினார், நிறைய டேம்ஸ் கட்டினார், விவசாயத்துக்கு, இரிகேஷன், நீர்ப்பாசனத்துக்கு. எளிமை, நேர்மை, இது எல்லாம் தான் அவருடைய ஆட்சியை ஒரு மிகப்பெரிய லெஜெண்டரியா கொண்டு வந்து வச்சது. நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பெஞ்ச் மார்க், ஒரு நல்ல ஆட்சினா அதுக்கு உதாரணம் எடுக்கிறது காமராஜ் ஆட்சி சொல்ற மாதிரி செய்யற அளவுக்கு இருக்குது. காரணம் அது. இந்த இப்போதைய காங்கிரஸ் தலைவர்கள் வந்து இப்ப வெளியேறும் மு.க. ஸ்டாலினை வந்து காமராஜ் ஆட்சி போலன்னு சொல்லி காமராஜை இதற்கு மேல் இழிவுபடுத்த முடியாது என்கிற அளவிற்கு ஜால்ரா கூட்டங்கள் காங்கிரஸில் இருந்தன. அது போகட்டும், அது தலைவிதி. ஆனால் காமராஜரையும் தன்னுடைய தலைவர்கள் படத்தில் விஜய் வைத்திருப்பதனால் நான் இந்த உதாரணத்தை கொண்டு வருகிறேன். ஸோ கல்வி அறிவு முக்கியம் இல்லை. விஜய் பெரிய கல்வி கற்றவரா என்ற கேள்வி கேட்டால் அவசியம் இல்லை. அவர் மக்களுக்கு சேவை செய்யும் மனப்பான்மையில் இருக்கிறாரா, மக்கள் நன்மைக்காக பாடுபடுகிறாரா அப்படிங்கிறத பார்க்கறது தான் முக்கியமான பிரச்சனைகள். சரி, தமிழ்நாட்டில் அப்படி என்ன தீர்க்க வேண்டிய அவசரமான பிரச்சனைகள் இருக்குன்னு பார்த்தா, டாஸ்மாக் மூலம் அளவே இல்லாமல் மதுபான விற்பனை, அது ஒரு முடிவு கொண்டு வந்து ஆகணும். இளைஞர்களுடைய போதை பழக்க வழக்கங்கள் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் இது மிக அதிகமாக ஆகிவிட்டது. அதை நிறுத்துவதற்கு உடனடி போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஊழலை பெருமளவு நிறுத்த வேண்டும். தொழில் வளர்ச்சிக்கு மறுபடியும் காமராஜ் ஆட்சி காலத்தில் செய்த முயற்சி போல் மறுபடியும் செய்ய வேண்டும். வேலை வாய்ப்பு, மக்களுக்கு வேலை வாய்ப்பு, இதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இதையெல்லாம் செய்தால் விஜய் மக்கள் மனதில் நீங்காத இடம் பெறுவதும் தொடர்ச்சியாக வெல்வதற்குமே வாய்ப்பு உண்டு. ஒரு நல்ல தலைவராகவும் அவர் உருவெடுப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்படி செய்யலைன்னா அரசியல்ல எவ்வளவு வேகமா போறாங்களோ அதே வேகத்துல கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்பு உண்டு. சரி, இதுக்கு தேவை என்ன? நல்ல அட்வைசர்ஸ். சுத்தி இருக்கிற அட்வைசர்ஸ் வந்து மக்கள் நலன்ல அக்கறை உள்ளவங்களா இருக்கணும். என்னை பொறுத்தளவுக்கு தமிழறிவு மணியன் போன்ற மக்கள் நலனில் அக்கறை உள்ள நேர்மையானவர்களை விஜய் தன்னுடைய ஆலோசகர்கள் வட்டத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் அவருடைய ஆட்சி மக்கள் போற்றும், இளைஞர்கள் எதிர்பார்த்த நல்ல ஆட்சியாக அமையும் என்பதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. நடிகர் விஜய் இப்போது அரசியல் தலைவர், முதலமைச்சர் விஜய் என்று மாறுகிறார். மிகப்பெரிய மாற்றம். இளைஞர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்
மாற்றத்திற்கா அளித்த வாக்குகள் அது மகிழ்ச்சியான மாற்றமாக இருக்க வேண்டும் என்பதை நிரூபிக்க வேண்டியது விஜயனுடைய பொறுப்பு. ஜோக் என்னன்னா, சினிமால 20 பேர் அடிக்கிறது ஈஸி. அரசியல்ல ஒரு ஃபைலை முடிவு எடுக்கிறதுங்கிறதே மிகப்பெரிய மக்கள் நல்லெண்ணமும் தைரியமும் இருக்கும்போது தான் எதிர்ப்புகள் வந்தாலும் தைரியமாக நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். சினிமாவில் ஹிட் அடிக்கிறது வேற, எலெக்ஷன் ஹிட்டுங்கிறது வேற. ஏன்னா சினிமாவில் ஃபேன்ஸ் கை தட்டுவாங்க, எலெக்ஷன்ஸில் ஓட்டர்ஸ் கேள்வி கேட்பாங்க. அதனால நல்லதை செய்ய முடியும் விஜயால் என்று நம்புவோம். வரும் வீடியோவில் இன்னும் நாட்டுக்கு தேவையானது என்ன என்பதையும் நம் வீடியோவில் சொல்வோம். அதை செய்கிறதா இந்த அரசாங்கம் என்பதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.